Dear students, today we are going to see 8th standard unit 9 matter around us. June month syllabus இது உங்க first term குள்ள syllabus இது. Book back answers பார்த்துடலாம். Choose the best answer. The liquid metal used in thermometer is mercury. The pictorial symbol for water given by the alchemist was வாட்டருக்கு பிக்டோரியல் சிம்பிள் க்ரீக் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் சிம்பிள் க்ரீக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வாட்டர் இதுக்கு சிம்பிள் இதுக்கு நேம் என்னென்னா வாட்டர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் நேம் இஸ் நாட் derived ஃப்ரம் பிளானட்? மெர்க்குரி. சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி இஸ் Hg. Fifth one, a form of non-metal which has high ductility is carbon. The property which allows the metal to be hammered into the sheets is malleability. The non-metal which conducts electric current is carbon. Move on to next page. 8th, pencil lid contains graphite. Identify the state of matter based on the arrangement of the molecules. Answer வந்து A. Aல வந்துட்டு A first one gas, next solid and then liquid. Second exercise, fill in the blanks. The element which possesses the character of both metals and non-metals are called metalloids. The symbol of tungsten is W. Melting point of most metal is higher than non-metal. Water contains oxygen and hydrogen element. Dash is used as a semiconductor. Silicon or germanium. இது ரெண்டுமே போடலாம் இல்லை ஏதாவது ஒன்று கூட போடலாம். Silicon or germanium. Third exercise, match the following. Iron, sieving needle. Copper, for making wires. Tungsten, making the filament of a bulb. Tungstenன்றது பல்புக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட். போரான் வந்துட்டு as a fuel for ignition in rocket. Matchல B. Atoms of different இதெல்லாம் நேராக ஆன்சர் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க, எக்ஸாம்ஸில் மாற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆன்சர் பண்ணலனாலும் படிக்கணும். ஃபஸ்ட்டு ஆட்டம், பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர், எலமெண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், காம்பவுண்ட், மோர் தென் ஒன் ஆட்டம், மாலிக்யூல், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன்சர் briefly. What is ductility? பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸில் ஒரு பாயிண்ட் டக்டிலிட்டி. மெட்டல்ஸ் 4th ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். This property of metals is called ductility. Example, copper wires. First question. Then second question. Write the constituent elements and their symbols for the following compounds. இது வந்துட்டு இதோட சிம்பிள்ஸும் எலமெண்ட்ஸும் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 100, ரெண்டுமே பேஜ் நம்பர் 100ல் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு, செகண்ட் ஒன் வாஷிங் சோடா. இங்கே இருக்க ஆன்சர் கார்பன் மோனாக்சைடுக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா CO, அதுக்கு எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கார்பன், ஆக்சிஜன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வாஷிங் சோடா இங்கே இருக்கு பாருங்கள். வாஷிங் சோடாவோட சிம்பிள் பார்த்திங்கன்னா Na2CO3. அதோட எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். சரிங்களா? 4th ஒனுக்கு செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ரைட் த சிம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். இதுக்கெலாம் வந்துட்டு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சிம்பிள் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஆக்சிஜனுக்கு O போடணும், கோல்டுக்கு AU, கால்சியமுக்கு உங்களுக்கே தெரியும் CA, கேட்மியமுக்கு CD, அயனுக்கு Fe. விச் நான் மெட்டல்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லைஃப் அண்ட் ஆல் லிவிங் பீயிங்ஸ். நமக்கு தேவையானது எந்த நான் மெட்டல் வந்து நம்ம லைஃப்க்கு தேவையானதுன்னு கேட்குறாங்க. ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு எசென்ஷியல் ஃபார் லைஃப். Why are bells made of metals? Bells made up of metals. Page number 96.
பேஜ் நம்பர் 96ல ஓகே வெயிட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 96 ஒய் மேட் ஆஃப் மெட்டல்ஸா? ஓகே கிடச்சிருச்சு. சாரி, அது பேஜ் நம்பர் 97மா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 97. why bells are made of metals? பேஜ் நம்பர் 97ல இருக்குது. On being hit, metal produce a typical sound, hence they are said to be sonorous. This property is being made using in making temple bells. Next, sixth one. Next, sixth one. Move on to sixth one. Why does a chemical symbol represent? Actually வந்து புக்கில் அது இல்லை, நானாக எழுதி கொடுத்துருக்கேன். நானே வந்துட்டு நோட்ஸ் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபோர்த்தில் சிக்ஸ்த்து ஆன்சர் இங்கே இருக்குது. Why does a chemical symbol represent? A chemical symbol is a shorthand method of representing an element. அவ்வளோதான் ஆன்சர். அகெயின் சொல்கிறேன், a chemical symbol is a shorthand method of representing an element. Next, seventh question. Give two examples of metalloids. Examples of metalloids page number 98ல இருக்குது. Examples of metalloidsல இத்தனை இருக்குது. போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, டெலூரியம் அண்ட் பொலோனியம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ரெண்டு எழுதிக்கலாம், ஏதாவது ஈஸியாக இருக்கிற ரெண்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு mention any three compounds that exist in liquid. Page number 99. இங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 99ல. இதில் எனி த்ரீ நீங்கள் எது ஈஸியாக உங்களுக்கு எனி த்ரீ எழுதிக்கோங்க. வாட்டர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் குளோரின், nitric acid, hydrogen, nitrogen, oxygen. Next, 9th question. Write any three properties of metalloids. Page number 98. Three properties. இது ஒரு பாருங்க. Three properties இங்கே இருக்குது பாருங்க. Metalloids, page number 99, 98. 4th exerciseல 9th questionோட answer இது. Metalloids are solid at room temperature. They can form alloys with other metals. Some metalloids such as silicon and germanium can act as electrical conductors under specific conditions. Thus, they are called semiconductors. 4th page number 4th. Sorry, question exercise number 4th. 9th answer இது. இப்போ ஓவரால் நம்மளுக்கு 4th exerciseக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் answer briefly. 5th exercise போலாம். Can you store pickle in an aluminium utensil? Give reason. Page number 101. ஆக்சுவலாக இங்கே ஸ்பேஸ் இல்லை, இங்கே ஃபில் பண்ணியிருக்க பாருங்கள். 5th எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் இது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ்க்கு மேலே எழுதியிருக்கேன். No, we cannot store the pickle in an aluminium utensils because aluminium is a metal and pickle is acidic. The acids react இது first point, அதில் second point, the acid react with metals to give hydrogen.
which would spoil the food, makes it unfit to use. ஃபிஃப்த் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு டேப்லெட் செகண்ட் கொஷின் ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் கொஷின் போயிடலாம். டேப்லெட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். பேஜ் நம்பர் 98. இங்கே இருக்குது பாருங்கள். ப்ராப்பர்ட்டி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு. எக்ஸசைஸ் ஃபிஃப்த் எக்ஸசைஸில் செகண்ட் கொஷினோட ஆன்சர். இந்த பாயிண்ட்ஸில் எனி 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு why are utensils made up of aluminium and brass? பேஜ் நம்பர் 103. ஆக்சுவலாக இதில் நோட்ஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ் எதுவும் புக்கில் இல்லை, மார்க் பண்ணலை. why are utensils made up of aluminium and brass? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபிஃப்த்து எக்ஸசைஸில் தேர்ட் கொஷினோட ஆன்சர் இது. The cooking utensils are made up of aluminium and brass because they are good conductors of heat. For efficient cooking, those metals are used. Again சொல்கிறேன். The cooking utensils are made up of aluminium. Next, aluminium and brass because they are good conductors of heat. For efficient cooking, those metals are used. Exercise ஃபிஃப்த்து எக்ஸசைஸில் தேர்ட் ஆன்சரும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஆல்கெமி. ஆல்கெமிக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 95ல் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள். ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸில் இருக்குது பாருங்கள். In the days of alchemists, different materials that people used were represented by different symbols while they tried to change less valuable metal into gold. That process was called alchemy. சரிங்களா? ஃபோர்த் ஆன்சரும் முடிஞ்சிருச்சு ஃபிஃப்த் எக்ஸசைஸில். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் எக்ஸசைஸில் ஃபிஃப்த் ஆன்சர் பார்ப்போம். நேம் த எலமெண்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ். பேஜ் நம்பர் 96ல் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க என்ன இதோட எலமெண்ட்ஸ் இந்த எலமெண்ட்ஸோட சிம்பிள் தான் கேட்குறாங்க. அப்போது இதுக்கு வந்து NAனா சோடியம், Wனா டங்ஸ்டனு, BAனா பேரியம், ALனா அலுமினியம், UUனா யுரேனியம். சரிங்களா? நேம் த 6 காமன் எலமெண்ட்ஸ். Name 6 common non-metals and write their symbols. sulfurக்கு S, காப்பருக்கு C, ஆக்சிஜனுக்கு O, ஹைட்ரஜனுக்கு H, நைட்ரஜனுக்கு N, குளோரினுக்கு Cl. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு சிம்பிள்ஸ் ப்ளஸ் எலமெண்ட்ஸ்னு எழுதணும். சல்ஃபர் S, காப்பர் C, ஆக்சிஜன் O, ஹைட்ரஜன் H, நைட்ரஜன் N, அப்புறம் குளோரினுக்கு Cl. இப்படி கிளியராக எழுதணும். ஆக்சுவலாக இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மென்ஷன் எனி 4 காம்பவுண்ட்ஸ் அண்ட் தர் யூசஸ். பேஜ் நம்பர் 100. பேஜ் நம்பர் 100. 9th. Sorry. Mention any 4 compounds and their uses ன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 100. இதிலேருந்து ஓவரால் இதிலேருந்து 5th 7th ஆன்சர். இதுலேருந்து ஓவரால் ஏதாவது எனி 4 நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற இந்த டேப்லெட் காலத்தில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இது சப்போஸ் இங்கே வாட்டர் எழுதுகிறீங்க அப்படின்னா ட்ரிங்கிங் யூசஸ் எழுதணும். சரிங்களா? ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அஸ் சால்வெண்ட் அப்படி எழுதணும். ஸோ டேபிள் சால்ட் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா இந்த யூசஸ் எழுதணும். சுகர் எழுதுறீங்க அப்படின்னா இந்த யூசஸ் எழுதணும்.
பேக்கிங் சோடா எழுதுறீங்க அப்படின்னா இந்த யூசஸ் மொத்தமாக எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சரு. அதுக்கப்புறம் எயித் கொஷின். நேம் த மெட்டல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ஜுவல்லரி. பேஜ் நம்பர் 97. ரொம்ப ஈஸியான ஒன்லைன் ஆன்சர் இது. அதுக்கு ஆன்சர் 5th எக்ஸசைஸில் 8th ஆன்சர். சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வரும் கோல்டும் மட்டும்தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மென்ஷன் த யூசஸ் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட். இதில் வந்துட்டு எனி 4 காம்பவுண்ட்ஸ் அந்த யூசஸ்னால் நீங்கள் காம்பவுண்ட்ஸும் எழுதி யூசஸும் எழுதணும். ஆக்சுவலாக இந்த 9th கொஷனில் அவங்களே கொடுத்துருக்காங்க எது எதுக்கெல்லாம் யூசஸ் வேணுன்றது. பேக்கிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் குயிக் லைம். இதோட யூசஸ் மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 100. சேம் அதே டேப்லர் காலம் தான். இங்கே பாருங்கள். பேக்கிங் சோடா என்னது யூசஸ்? ஃபயர் எஸ்டிங்யூஷர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட். நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட், டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நெக்ஸ்ட்டு குயிக் லைம். குயிக் லைமோட யூசஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸ். ஓவரால் எல்லா கொஷின்ஸும் ஓவர். 5th எக்ஸசைஸ் ஓவர். 4th எக்ஸசைஸ் ஓவர். 1 words ஓவர். மூவ் ஆன் டு கிவ் ரீசன்ஸ்க்கு போயிடலாம். கிவ் ரீசன்ஸில் புக்கில் மார்க் பண்ணலை, ஆக்சுவலாக நோட்ஸ் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம். கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். அலுமினியம் ஃபாயில்ஸ் ஆர் யூஸ் டு ரேப் ஃபுட் ஐட்டம்ஸ். அலுமினியம் இதோட ரீசன் கேட்குறாங்க. அலுமினியம் ஃபாயில்ஸ் ஆர் யூஸ் டு ரேப் ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கிவ் ரீசனோட ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இஸ் malleable, soft and does not react with food items, so it is used to wrap food items. அகெயின் சொல்கிறேன், கிவ் ரீசனில் ஏவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இஸ் malleable, soft and does not react with food items, so it is used to wrap food items. Next, second immersion rods for heating liquids are made up of metallic substances. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. Metals are good conductor of heat and electricity, so immersion rods are made up of metallic substances. Again, next, sodium and potassium are stored in kerosene. C oda answer, sodium and potassium are very reactive. They react with air and water, so they are stored in kerosene. Again சொல்றேன் பாருங்க, C oda answer, sodium and potassium are very reactive. They react with air and water, so they are stored in kerosene. Next, 4th one, give reason. Mercury is used in thermometers. அதோட ரீசன் என்னன்னா, mercury is used in thermometers and barometers because of its high density and uniform expansion at different temperature. Uniform expansion or at different temperature. Give reason over. Again give reason list. Second question, why wires cannot be drawn from materials such as stone or wood? Why wires cannot be drawn from materials such as stone or wood? அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, wire cannot be drawn from materials such as stone or wood is because these materials are non-conductors of electricity. These materials are non-conductors of electricity. So overall 8th standard oda book back answer unit 9 oda book back answers எல்லாமே பார்த்தாச்சு. இது ஜூனோட சிலபஸ். மேட்டர் அரவுண்ட் அஸ் எல்லா புக் பேக் ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.